திமுக தற்போதைய நிலைப்பாடுங்கிறது டீலிமிட்டேஷனை முன் வச்சு அவங்க சொல்றாங்க. டீலிமிட்டேஷனுக்காக தான் தற்போது இந்த மீட்டிங்கும் நடந்திருக்கு. இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. தமிழ்நாடு போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை தான் திமுக முன்னிறுத்துகிறது. அதன் காரணமாகத்தான் பல்வேறு 7 மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி பிரதிநிதிகளை கூப்பிட்டு இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்திருக்காங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, இந்த 7 மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பிரதிநிதிகளும் வந்திருந்தாங்க. ஒடிசால இருக்கிற காங்கிரஸ் பிரதிநிதி பக்த சரண்தாஸ் வந்திருந்தாரு. குடும்பத்தில் ஒரு சின்ன மெடிக்கல் எமர்ஜென்சினால அவர் காலையில போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. அதை தாண்டி கர்நாடகாவில் காங்கிரஸும் வந்திருந்தாங்க, கேரளாவில் இருந்த காங்கிரஸும் வந்திருந்தாங்க. காங்கிரஸ் பிரதிநிதியா வராங்களா இல்ல ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணாங்க? ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருதலை கொல்லி பாம்பா காங்கிரஸ் இல்ல அவரு என்னன்னா, தெலுங்கானால பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி சிஎம்மா வராரு, மகேஷ் கவுட் தெலுங்கானா காங்கிரஸ் பிரசிடென்டா வராரு. கேரளால இருந்து வந்தது சுதாகரன் வந்தாரு, கேரளா காங்கிரஸ் பிரசிடென்டா வந்தார். சோ இங்க முதலமைச்சர்களும் வராங்க, அந்த மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர்களும் வராங்க. அவங்க வந்தது காங்கிரஸ் தலைவர்களா தான் வந்தாங்க. சிஎம்மா வந்தது சிஎம். மகேஷ் கவுட் தெலுங்கானால இருந்து வந்ததும் சுதாகரன் கேரளால இருந்து வந்து காங்கிரஸ் தலைவராக இருந்தார். பார்ட்டி தான் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பக்த சரண்தாஸும் ஒடிசால இருந்து அவரும் வந்திருந்தார். சோ இந்த டீலிமிட்டேஷன் மூலியமாக மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதைத்தான் முன்னெடுப்பதற்காக திமுக வந்து இதை செய்யறாங்க. நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு கூட்டணியில திமுக அங்கம் வகித்தாலும் தமிழகத்து இது போன்ற மாநில பிரச்சனைகளை அதனையும் தாண்டி மாநிலங்களை இப்போ ஒடிசால எடுத்துக்கிட்டோம்னா பிஜேடி இந்தியா கூட்டணியில் இல்ல, அகாலிதள் இந்தியா கூட்டணியில் இல்ல, அவர்களையும் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். எனவே இது ஒரு பிரச்சனைக்கான ஒரு பிரச்சனை, இதற்கான தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இது அரசியல் காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலுக்கான பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் இருக்கும். எந்த ஒரு அரசியல் மூவ்மெண்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் டிவிடெண்ட் இருக்கும். 2026 மட்டும் இல்லாது அதனை தாண்டியும் 2029, 31 வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்குன்னு ஒரு லெகசி, அதாவது டீலிமிட்டேஷனை போராடி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு லெகசிக்காகவும் திமுக போராடலாம். நம்ம இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது.